ஸ்ரீ ரேவா காண்டம் 226 அத்தியாயம். விமல ஈஸ்வர தீர்த்தம் என்றழைக்கப்படும் விமலேஸ்வர தீர்த்தத்தின் பெருமை. ஸ்ரீ மார்க்கண்டேய முனிவர் கூறினார், அங்கிருந்து ஒரு குரோஷ தூரத்திற்குள் புண்ணியமிக்க தீர்த்த விமலேஸ்வரர் இருக்கிறார். அங்கு புனித நீராடுதல், தானம் செய்தல், ஜபம், ஹோமம், அர்ச்சனை முதலியவற்றை செய்தல் மற்றும் விமலேஸ்வரர் தெய்வத்தை வழிபடுதல் ஆகியவற்றால் ஒருவர் விரும்பும் அனைத்தும், அது தேவ இன்பங்களை அடைவதாக இருந்தாலும் சரி அல்லது அற்ப உலகியல் விஷயங்களாக இருந்தாலும் சரி கிடைக்கும். முற்காலத்தில் இந்த தீர்த்தத்தின் பெரும் சக்தியின் காரணமாகவே துஷ்டிரனின் மகனான திரிசிரசனை கொன்ற பின்னர் சதக்ருது தேவேந்திரன் பரிபூர்ண தூய்மையை அடைந்தான். அங்கேதான் முற்காலத்தில் வேதநிதி என்ற பிராமணர் ஒரு பெரும் தவம் செய்து கர்மத்தின் பல்வேறு அசுத்தங்கள் வலுவிழந்த போதும் சூரியனைப் போல தூய்மையானார். மகாதேவனின் அருளால் அங்கு சந்திரனைப் போல விழிகளுக்கு இனிமையானவரானார். முற்காலத்தில் பானு சூரியன் ஸ்மரனின் காமதேவனின் அம்புகளால் துன்புறுத்தப்பட்டு தன் சொந்த மகளான பானுமதியை விரும்பினான். அந்த பாவத்தின் காரணமாக அவன் குஷ்ட ரோகத்தால் தொழு நோயால் பீடிக்கப்பட்டான். அவனும் இங்கே தவம் செய்து தூய்மையை அடைந்தான். மகிழ்ந்த மகாதேவரின் அருளால் அவன் தன் நிலையை மீண்டும் பெற்று மகிழ்ந்தான். குந்தியின் மைந்தனை இதுபோலவே விபாண்டகனின் புனிதமான மகனின் நிலையும் உள்ளது. அவர் காட்டில் யோகிகளுடன் பழகி வந்தார். ஆனால் மன்னனுடன் தொடர்பு ஏற்பட்டது. மன்னனுடனான தொடர்பினால் ஏற்பட்ட குறையின் காரணமாக அவர் தன்னை மிகவும் தீட்டுப்பட்டவராக கருதினார். தன் மனைவி சாந்தாவுடன் அவர் ரேவாவும் கடலும் சங்கமிக்கும் இடத்தை அணுகினார். அவர் 12 ஆண்டுகள் தவம் செய்தார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மற்றும் சந்திராயணர் மூலம் அந்த முனிவர் மூவிகத இறைவனை வழிபட்டார். மகிழ்ந்த மகாதேவனின் அருளால் அவர் தனது தூய்மையை மீண்டும் பெற்றார். முன்பு அரசனே, தாருக வனத்தில் உள்ள முனிவர்களின் மனைவிகளை மயக்குமாறு சர்வாணியால் சர்வன் தூண்டப்பட்டார். அதன் பின் அவரை தன்னை சமலனாக, அசுத்தத்தால் கலங்கப்பட்டவனாக கண்டார். மேலும் நர்மதை நதியும் கடலும் சங்கமிக்கும் இடத்தை மாபெரும் புனித தலமாக கருதினார். மகா அரசனே, அவர் அங்கே தேவி உமையுடன் தங்கி தவம் செய்தார். அவர் விமலனாக அசுத்தமற்றவனாக ஆனதால் அந்த தெய்வம் விமலேஸ்வரன் என்று அழைக்கப்படுகிறது. அவரே எல்லா உலகங்களின் நலனுக்காகவும் அந்த பெயரிலேயே அங்கே தங்கினார். பின்னர் பிரம்மதேவரின் கதை வருகிறது. உலகங்களின் தந்தையான அவர் திலோத்தமையை படைத்தார். அவளை படைத்த பின்னர் அந்த வசீகரமான பெண்ணை கண்டதும் எதிர்காலத்தின் நிகழ்வுகளின் போக்கின் தவிர்க்க முடியாத சக்தியான பாவி யோக பலத்தால் அவர் ஆட்கொள்ளப்பட்டார். எல்லா குடிமக்களுக்கும் அதிபதியாக இருந்த போதிலும் அவளுடைய மையல் நாயகரானார். அதனால் அவர் தன்னை குற்றவாளியாகவும் பாவியாகவும் உணர்ந்தார். அவர் ரேவா நதிக்கரைக்கு சென்றால் மௌன விரதத்தை கடைபிடித்து அவர் தீர்த்தங்களை தரிசித்தார். அவர் சிவனாரை எண்ணி ஒரு நாளைக்கு 3 முறை நீராடினார். பின்னர் அவர் ரேவா நதியும் கடலும் சங்கமிக்கும் இடத்தில் புனித நீராடி சங்கரனாரை வழிபட்டார். குறுகிய காலத்தில் புனித அரசே, பிரம்மதேவருக்கும் களங்கத்திலிருந்து அவர் விடுபட்டார். இவ்வாறு பல சிறந்த தேவர்களும் முனிவர்களும் அரசர்களும் பாவ களங்கங்களை துறந்து தூய்மையடைந்தனர். அதே போல முன்னணி அரசே, தாம் ஏற்கனவே தூய்மையாக இருந்தாலும் அங்கே புனித நீராடி சிவனாரை வழிபடுவதால் தாமும் சிறந்த தூய்மையை அடைவீர்கள். ஒரு நபர் ஆணாகவோ பெண்ணாகவோ இருந்தாலும் அங்கே புனித நீராடி மகேஸ்வரனாரை வழிபட வேண்டும். அதன் மூலம் அவர் பாவங்களிலிருந்தும் குறைகளிலிருந்தும் விடுபட்டு பிரம்மலோகத்தில் கௌரவம் அடைவார். அரசே, 8ஆம் மற்றும் 14ஆம் சந்திர தினங்களிலும் அனைத்து பண்டிகை தினங்களிலும் விரதமிருந்து விமலேஸ்வரரை தரிசிப்பவர் 7 பிறவிகளில் செய்த பாவங்களிலிருந்து விடுபட்டு சிவாலயத்திற்கு செல்கிறார். ஒருவன் கட்டளைகளுக்கு ஏற்ப சிரார்த்தம் செய்து பித்ருக்களுக்கு செலுத்த வேண்டிய கடன்களிலிருந்து விடுபட்டிருக்க வேண்டும். அவன் தன் சக்திக்கு ஏற்ப பிராமணர்களுக்கு உணவளித்து அவர்களுக்கு பண பரிசுகளை வழங்க வேண்டும். கொடுப்பவர் நிலையான தன்மையை விரும்பினால் உலகில் ஒருவன் மிகவும் விரும்பும் பொருள்
இல்லத்தில் அவனுக்கு பயன்படும் பொருள் ஆகியவற்றை நற்குணங்கள் உள்ள ஒருவருக்கு கொடுக்க வேண்டும். தங்கம், தானியங்கள், ஆடைகள், குடைகள், காலணிகள், நீர்க்குடம் போன்றவற்றை கொடுத்து தன் சக்திக்கு ஏற்ப ஆலயங்களை கட்டுவதன் மூலம் ஒருவன் பூமியில் அரசனாவான். அவன் பாடல்கள், நடனங்கள் மற்றும் தெய்வத்தை குறித்த கதைகள் மூலம் பரமேஸ்வரனாரை வழிபட வேண்டும். 226ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.